ஹலோ விவர், எல்லோருக்கும் வணக்கம். 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் ஹையை டச் லைஃப் டைம் ஹைக்கு பக்கமாக போயிட்டு அங்கேருந்து கீழே க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 22,327 க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு ப்ளஸ் 203 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இப்போ அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 இதனுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன், அதாவது ஏப்ரல் 1 நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் மார்ச் 28 அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். மார்ச் 28 மார்க்கெட் ப்ளஸ் ஒரு 50 பாயிண்டில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு அப்சைடில் தான் போயிருக்கு. க்ளோசிங் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அப்சைடில் தான் போயிருக்கு. ஹை 22,516 ஹையு. அதனுடைய லைஃப் டைம் ஹை 22,526 அதனுடைய லைஃப் டைம் ஹையு. இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தோம், க்ளோசிங்கில் தான் நம்ம மார்க்கெட் கீழே வந்திருக்கு. க்ளோசிங்கில் கீழே 22,327 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது இப்போ ஏப்ரல் 1 அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏப்ரல் 1 அதனுடைய சப்போர்ட் நம்ம க்ளோசிங் 327 க்ளோசிங், 22,327 க்ளோஸு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 22,280 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 22,200 ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டுக்கு சப்போர்ட் லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,380 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்த ரெசிஸ்டன்ஸு 22,460 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன், நியரஸ்ட்டு க்ளோஸ்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம லெவல் சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, அதே சஸ்டெயின் ஆகி மேலே போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அதாவது 22,380 இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கேருந்து சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியல. அப்படிங்கும்போது திரும்ப இங்கேருந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டினுடைய லெவல்ஸ். அதாவது ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக சான்சஸ் இருந்தால் மேலே சப்போர்ட் லெவலில் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து சஸ்டெயின் எடுத்து திரும்ப மேலே போக முடியல அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.